டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நைப்பர் ஜேஇ சிலபஸை பொறுத்த மட்டும் இல்லை, கோர் பேராமெடிக்கல் சயின்சஸில் வந்து நேச்சுரல் ப்ராடக்ட்ஸு, ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, ஃபார்மசூட்டிக்கல் அனாலிசிஸ், கெமிஸ்ட்ரி, ஃபார்மகாலஜி, ஃபைட்டோகெமிஸ்ட்ரி இந்த மாதிரியும் ஆப்டிடியூட் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ரீசனிங், மேத்தமெட்டிக்ஸு, அப்புறம் லாங்குவேஜ் இதெல்லாமே இருக்கும். ப்ரோக்ராமில் வந்து ஸ்பெசிஃபிக் சிலபஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிஹெச்டிக்கு நம்ம பிஜி எந்த ஸ்பெஷலைசேஷன் படித்தோமோ அதிலிருந்தும், எம்ஃபார்ம் ஆர் எம்எஸ்சிக்கு வந்து நம்ம யூஜி லெவல்லையும் இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எம்எஸ் ஃபார்மா இல்லை எம்எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து யூஜி லெவலில் பிஃபார்ம் ஆர் எம்எஸ்சி லெவலில் இருக்கும். அடுத்து சிலபஸ் ஃபார் பிஹெச்டி ப்ரோக்ராம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய ரிசர்ச் லெவலில் நம்மளுடைய மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இல்லை மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி எந்த ஸ்பெஷலைசேஷன் இருக்கிறோமோ அது வந்து ஃபார்மசூட்டிக்கல் சயின்சஸ், கெமிக்கல் சயின்சஸ் அதை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இந்த ஃபார்மெட் எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான். ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.